கணவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு சாம்பார் தான் வைக்கணும் அப்படின்னா வச்சிடுறேங்க சாம்பார் உங்களுக்கு. இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. உங்கள் கணவர்களை நீங்கள் தான் அன்பு காட்டி அவருக்கு கீழ்ப்படுகிறது தான் அந்த அன்புக்கு அடையாளம். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கணவரை கனவீனப்படுத்தக்கூடாது, அவரை கனப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஒரு விஷயம் சொல்கிறேனே, மனைவி கணவரை கனப்படுத்தும் போது மட்டும்தான் அந்த கணவருக்கு எல்லா இடத்துலேருந்து கனம் வரும். சில குடும்பங்கள் என்னென்னா, அந்த அம்மா அவனே இவனே அவனே இவனேன்னு பேசும், ஆனால் வெளியிலேருந்து மரியாதையை எதிர்பார்க்கும். அவன் உங்களை மதிக்காமல் போகிறான், இவன் உங்களை மதிக்காமல் போகிறான், நீ ஏன் மதிக்கலையே, அவன் மதிச்சான்னா மதிக்கலாட்டி என்ன சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? வீட்டுக்குள்ளே வச்சு கும்முன்னு கும்பிடும், என் கணவரை நீங்கள் மதிக்கலை, என் கணவருக்கு நீங்கள் முதல்ல நீதாம்மா உன் கணவரை மதிக்கணும். அப்போ தான் அந்த மதிப்பு ஆண்டவர் இடத்துலேருந்து அநேக இடத்துலேருந்து கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் கணவர் அதாவது எப்படிப்பட்டவராக கூட இருக்கலாம். கணவருக்கு கொஞ்சம் மதியினம் இருக்கும். எப்படின்னா, அவர் சில விஷயத்தை யோசிக்காமல் செய்வார், ஆனால் பெண்கள் யோசித்து செய்வாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் கூட கணவரை கனப்படுத்தணும். நீங்கள் அவரை ஏளனமாக பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏளனமாக அவரை திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை அலங்கோலமாய் மாற்றிடுவார். இங்கே வசனம் சொல்லுது, உங்களுடைய அலங்கரிப்பே அதுதான். ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் கணவரை அலட்சியமாக நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு மரியாதையும் கனத்தையும் நீங்கள் கொடுக்க பழகணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்குள் நீங்கள் செய்ய வேண்டிய சரியான செயல் இது மட்டும்தான். இந்த ஒழுக்கம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறிடும். ஏசு ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு என்ன காரணம்? அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணரவில்லை. நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவரை கனப்படுத்தணும், அப்போ தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்கள் கணவராக இருந்தால் உங்கள் மனைவி மேலே பலவீன பாண்டன்னு சொல்லி அன்பு செலுத்த வேண்டும், அப்போ தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். பிள்ளைகளாக இருந்தால் எல்லா காரியத்திலையும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தயவு செய்து உங்கள் குடும்பத்தை ரொம்ப ஜாலியாக நடத்திட்டு போங்க. வீட்டுக்கு நேரம் கொடுங்க. நிறைய பேர் வீட்டிலேயே தங்குறது இல்லை. ஏன் தெரியுமா? வீட்டுக்குள்ளே ஒரே கொய்யுன்னு திட்டிக்கிட்டே இருக்கிறது அந்த மனைவியானவள். அது இல்லை, அப்படி சொல்ல. கணவர் வீட்டுக்கு வந்தார்னா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா ஜாலியாக பேசுங்க, நல்லா லவ் மூடில் பேசுங்க. காதல்ங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கணும், கணவனுக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் இருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பம் அன்புக்குள்ளே வளரவே முடியாது. பிள்ளைகள் வந்துட்டாங்களேன்னு விட்டுறக்கூடாது, பேர பிள்ளைகள் வந்துட்டாங்கன்னு விட்டுறக்கூடாது. அந்த அன்பை நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இதுதான் நம்முடைய குடும்பத்தை கட்டி காக்கும். ஆமென் சொல்லுங்க.